நேத்திக்கு நவம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவு 10 மணி அளவுல கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட விமான நிலைய பகுதிக்கு மிகவும் அருகாமையில் ஒரு பெண் ஒருத்தங்க பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாயிட்டாங்க. அந்த பகுதியில இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் போய் கால ஆய்வு செய்வதற்காக அந்த பகுதிக்கு போன போது அங்க செயல்பாட்டிலே இல்லாத ஒரு டாஸ்மார்க் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த டாஸ்மார்க் மூடுவதற்கும் நாம் தமிழர் கட்சி தான் காரணம். அது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான அழுத்தங்கள் கொடுத்து மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்து தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை வந்து க்ளோஸ் பண்ண வச்சோம். இப்போ அந்த க்ளோஸ் ஆகி கொஞ்சம் இடிஞ்சும் கட்டிடம் எல்லாம் வெறும் இடிஞ்சு போய் பயன்பாட்டுல இல்லாத அந்த டாஸ்மார்க் பகுதிகள் பக்கத்துல இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரும் வேட்பாளருமான கு நேருஜி தலைமையிலான ஒரு டீம் ஒண்ணு அந்த பகுதியில போய் ஆய்வு செஞ்சது. அந்த அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுமைக்கு ஆய்வு செஞ்சதுல என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க செயல்பாட்டிலே இல்லாத டாஸ்மார்க் ஒண்ணு செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்கு சட்டவிரோதமா. அந்த டாஸ்மார்க்குள்ள 2 லட்சத்திலிருந்து 3 லட்சத்துக்கு மதிப்புள்ளான அந்த மது பாட்டில்கள் அங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக் ஐட்டம் சிப்ஸ், அந்த இது போதை ஆசாமிகள் சாப்பிடுவதற்கான அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அத்தனைனா இருந்திருக்குது. இதையெல்லாம் இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து, கோவை மாவட்ட உறவுகள் எல்லாரும் சேர்ந்து அந்த டாஸ்மார்க்க சூறையாடி இருக்காங்க, அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, உடைச்சு எரிஞ்சிருக்காங்க. அத்தனை டாஸ்மார்க்ல இருக்க அத்தனை சரக்குலையும் உடைச்சிருக்காங்க. இந்த வேலைய கோவை மாவட்ட காவல்துறையுடைய தோல்வியாக நாம் தமிழர் கட்சி கருதுறோம். திராவிட மாடல் பாதையில் செல்லாதீர்கள்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா கோவை மாவட்டத்துல முழுக்க போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. பாக்குற இடம் உள்ள டாஸ்மார்க்ங்கிறதை தாண்டி இல்லீகலா அரசுக்கு என்ன சொல்றது, இல்லீகலான டாஸ்மார்க் சேல்ஸ், இல்லீகலான போதை பொருள் கலாச்சாரம் தமிழ்நாடு முழுமைக்கு பரவிட்டு இருக்கு. இத கண்டிக்க தவறுன அரசாங்கம், இத கவனத்துல எடுக்காம தவறுன காவல்துறை, இத்தனையும் தான் இந்த பொண்ணுடைய பாலியல் பலாத்காரத்துக்கு காரணம். நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் இதை வன்மையா கண்டிக்கிறோம். இந்த நிலம் இன்னொரு தடவை இது மாதிரியான சம்பவங்கள் கோவை மாவட்டத்துல ஏதாவது ஒரு மூலையில நடந்தா கூட கோவை மாவட்டத்திற்கு அனைத்து டாஸ்மார்க் கடைகளும் அடிச்சு உடைக்கப்படும். இத வந்து அரசு நிறுவனம் சிந்திச்சு செயல்படணுங்கிறத நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வன்மையா கண்டிக்கிறோம். ஒட்டுமொத்த அரசையும் நாம் தமிழர் பிள்ளைகள் கண்டிக்கிறோம். இந்த போக்கு வந்து நீடிச்சுட்டு போகும். இது மாதிரி வந்து இல்லீகலான டாஸ்மார்க் நடத்துறது, இல்லீகலா போதை கலாச்சாரத்தை நடத்துறது, இதை இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிற இந்த அரசு இதெல்லாம் இதோட நிறுத்திக்கணும். இதுக்கும் மேல தமிழ் சமூகம் ஒளிஞ்சு பயந்து வாழ்ற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம் தமிழர் பிள்ளைகள் நாள்தோறும் தீவிரமா களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிறத சிந்தனையில வச்சுட்டு ஒட்டுமொத்த அரசு நிறுவனமும் செயல்படணுங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். அண்மை செய்தி. கோவை விமான நிலையத்திற்கு பின் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே இருந்த மதுபான பார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை விமான நிலைய பின்புறம் நேற்று இரவு ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் அந்த மாணவியை பாலியல் வன்புறுத்தல் செய்தும் அந்த இளைஞரை அரிவாளால் தாக்கியும் தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து பேரிமேடு போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்தனர். அதே போல பாதிக்கப்பட்ட இளைஞர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து பேரிமேடு போலீசார் 7 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாரை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து உடைத்தனர். இதே போல நாம் தமிழர் கட்சியினர் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் பிருந்தாவனம் நகர் அருகே அமர்ந்துள்ள கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வந்ததால் இது போன்ற செயல்கள் நடைபெற்று வருகிறது. இதனை உடனடியாக மூட வேண்டும் எனவும் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. உள்ள வந்து பாருங்க. அடிச்சு விடுற தம்பி, இதெல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடுறக்கா? இதெல்லாம் நடு சரக்கு சைடிச்சு இது எப்படி? எந்த ஜனநாயகம் புரியல. நீங்க விக்கிறீங்க சார், விற்க சொன்னது யாரு?
விக்க சொல்லல இந்த பகுதி கவுன்சிலர் தெரியாதா இப்படி காவல்துறைக்கு தெரியாதா காவல்துறை அதிகமாக ஒரு பாட்டில் அனுமதிக்கு இங்க கட்டாயம் இருக்கணும் காவல்துறைக்கு போனீங்க இந்த கடை இல்லை அது ஓப்பன்